Hi and hello everyone. Today we see about age of Chaucer. In this age, Chaucer highlighted he is a father of English literature. Then the time period of age of Chaucer is 14th century, and Chaucer's age is 1340 to 1400. The historical background is Middle Ages and late medieval period. The key transition is from the Old English and Anglo-Saxon period to modern English. Then the importance of this year is Chaucer's works marked the beginning of English literature in its truest sense. அந்த ஃபஸ்ட்டு இமேஜில் இருக்கிறது வந்து சாசர் வந்து ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர்னு சொல்லப்படுதாங்க. அப்புறமா வந்து இவங்களோட டைம் பீரியடுன்னு பார்க்கும்போது 14th century 1340 to 1400. ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்டுன்னு பார்க்கும்போது இவங்க வந்து மிடில் ஏஜஸில் வந்து வாழ்ந்திருக்காங்க. தென் ஆல்சோ லேட் மெடிவல் பீரியடில் வந்து இவங்களோட ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் எல்லாமே இருந்திருக்கு. கீ டிரான்சிஷன்னு பார்க்கும்போது இது எதுலேருந்து வருதுன்னா ஓல்டு இங்கிலீஷ் அண்ட் ஆங்கிலோ சாசன் பீரியடு டு மாடர்ன் இங்கிலீஷ் நோக்கி வந்துகிட்டு இருக்கு. அப்புறமா வந்து இதோட இம்பார்ட்டன்ஸ்னு பார்க்கும்போது சாசரோட ஒர்க்ஸ் வந்து பிகினிங் ஆஃப் த இங்கிலீஷ் லிட்ரேச்சர்னு சொல்லுவாங்க. அப்புறமா வந்து இதில் வந்து என்ன வந்து எடுத்துகிட்டு போகிறாங்கன்னா சாசர் டிட் ஃபார் இங்கிலீஷ் வாட் டான்டே டிட் ஃபார் இட்டாலியன். சாசர் வந்து இங்கிலீஷுக்காக என்ன செஞ்சாருன்னோ டான்டே வந்து இட்டாலியனுக்காக என்ன செஞ்சாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க வந்து என்ன எடுத்துகிட்டு போகிறாங்கன்னா டிக்னிட்டி, பியூட்டி அண்ட் பெர்ஃபார்மன்ஸை வந்து மக்களுக்காக எடுத்துகிட்டு போகிறாங்க. தென் செகண்ட் இமேஜில் இருக்கிறது பார்க்கும்போது இம்பார்ட்டன்ட் தாட்ஸ் ஆஃப் சாசர்ஸ் ஏஜ். ஓகே, த டிரான்சிஷன் அண்ட் சேஞ்ச். சொசைட்டி வந்து ஒரு ஃபியூடல் சிஸ்டத்துலேருந்து சென்ட்ரலைஸ்டு மொனார்ச்சிக்கு வந்து எடுத்துகிட்டு போனாங்க. டிரான்சிஷன் அண்ட் சேஞ்ச். சொசைட்டி வாஸ் மூவிங் ஃப்ரம் ஃபியூடல் சிஸ்டம் டு சென்ட்ரலைஸ்டு மொனார்ச்சி. ரைஸ் ஆஃப் ஹியூமனிசம். ஃபோக்கஸ் ஆன் ஹியூமன் லைஃப், இண்டிவிஜுவல்ஸ் அண்ட் தேர் எக்ஸ்பீரியன்ஸு. முன்னாடி வந்து என்ன பண்ணாங்க, கிங்குக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க. ஆனால் அந்த ஏஜ்லேருந்து என்ன செஞ்சாங்க, அவங்க வந்து ஹியூமன் லைஃப்பை வந்து ஃபோக்கஸ் பண்ணி அவங்களோட இண்டிவிஜுவல் லைஃப்பில் வந்து என்னென்ன நடக்கு, அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்னென்னு அவங்க வந்து எடுத்து வச்சாங்க. சர்ச் டாமினன்ஸ்னு பார்க்கும்போது ரிலீஜியன் கண்ட்ரோல்டு பீப்புள் தாட்ஸ். இட்ஸ் கரப்ஷன் இன் சர்ச் வாஸ் கிரிட்டிசைஸ்டு. பீப்புளோட தாட்டில் வந்து எப்படி ரிலீஜியன் வந்து கண்ட்ரோல் பண்ணப்பட்டுச்சுனோ, அதுக்கப்புறமா வந்து சர்ச்சில் வந்து எப்படி கரப்ஷன் நடந்து அதை எப்படி கிரிட்டிசைஸ் பண்ணுதாங்கன்னு சொல்லக்கூடியதான் அவங்களோட ஒர்க்ஸில் வந்து இம்பார்ட்டன்ட் திங்ஸாக இருந்தது. அப்புறமா வந்து நெக்ஸ்ட் வந்து சோசியல் அவேர்னஸ்ன்னு பார்க்கும்போது ரைட்டர்ஸ் பிகன் டு ஹைலைட் த லிவ்ஸ் ஆஃப் ஆர்டினரி பீப்புள். என்ன ஆல்ரெடி ஐ செட் ரைட்டர்ஸ் வந்து ஆர்டினரி பீப்புளோட லிவ்ஸில் வந்து என்ன நடந்துன்னு சொல்லி அதை ஹைலைட் பண்ணது தான் இந்த ஏஜோட முக்கியமான தாட்டாக இருந்தது. நெக்ஸ்ட் வந்து லாங்குவேஜ் டெவலப்மெண்ட். இங்கிலீஷ் வந்து ஒரு லிட்ரரி லாங்குவேஜாக எமர்ஜ் ஆச்சுது. இன்ஸ்டடாக வந்து லாட்டினும் ஃப்ரெஞ்சுக்கும் பதிலாட்டு. ஓகே, பீரியட் ஆஃப் சேஞ்ச் இன் சொசைட்டி, தாட், லாங்குவேஜ் அண்ட் லிட்ரேச்சர். ஸோ இந்த பீரியட் வந்து சொசைட்டியில் சேஞ்ச் ஏற்படுத்துச்சு. தாட், லாங்குவேஜ் அண்ட் லிட்ரேச்சர் டோட்டலாக வந்து சேஞ்சை வந்து ஏற்படுத்துச்சு. நெக்ஸ்ட்டு தேர்ட் ஸ்லைடு இம்பார்ட்டன்ட் ஆத்தர்ஸ் ஆஃப் சாசர்ஸ் ஏஜ்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் வந்து ஜெஃப்ரி சாசர். இவங்களோட கண்டபரி டேல்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டானது. இதோட தீம் என்னென்னா ஹியூமன் நேச்சரை பற்றி இருக்கும், சோசியல் லைஃப்பை பற்றி இருக்கும், மொராலிட்டி, ரிலீஜியன் அண்ட் லவ்வை பற்றி இருக்கும். ரியல் பிக்சர் ஆஃப் பீப்புள் ஃப்ரம் ஆல் கிளாஸஸ். ஒவ்வொரு கிளாஸஸாக ஒன் பை ஒன் எல்லா கிளாஸஸை பற்றி அவங்க வந்து ஹைலைட் பண்ணி சொல்லியிருப்பாங்க. கிரிட்டிக் ஆஃப் கரப்ஷன். இந்த ஒர்க்கில் வந்து கரப்ஷனை பற்றி சொல்லியிருப்பாங்க. அப்புறம் வந்து இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஹியூமனிட்டியை பற்றி சொல்லியிருப்பாங்க. தென் வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து ஜான் கவர் வந்து இவங்களோட இம்பார்ட்டன்ட் ஒர்க்குன்னு சொல்லும்போது கன்ஃபெசிவ் அமாண்டிஸ். இதோட தீம்னு பார்க்கும்போது லவ், மொராலிட்டி, ரெப்பென்டன்ஸு, ஹியூமன் வீக்னஸ். இதில் வந்து சொசைட்டிக்கு வந்து என்ன ரிவீல் பண்ணுவாங்கன்னா மாரல் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க. அப்புறமா ஸ்பிரிச்சுவல் அவேர்னஸை வந்து ஒரு பெட்டர் லைஃப் வாழறதுக்காக கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து வில்லியம் லேங்லேண்ட் பார்க்கும்போது பியர்ஸ் ப்ளவுமன். இது வந்து
இது வந்து சோசியல் ஜஸ்டிஸை பேஸ் பண்ணியிருந்துச்சு, ரிலீஜியனை பேஸ் பண்ணியிருந்தது, கிளாஸ் டிஃப்ரென்ஸை வந்து பேஸ் பண்ணியிருந்துச்சு. அப்புறமா வந்து இதோட கான்செப்ட் என்னென்னா நீடு ஃபார் ரிஃபார்ம் இன் சொசைட்டி அண்ட் சர்ச். இது வந்து சொசைட்டியும் சர்ச்சையும் வந்து ரிஃபார்ம் பண்ணதுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்துச்சு. அப்புறமா வந்து வேல்யூ ஆஃப் ட்ரூத்தையும் ஹார்ட் ஒர்க்கையும் பற்றி சொல்லுது. ஓகே, சாரி, தாமஸ் ஹாக்லிவ். தென் வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து தாமஸ் ஹாக்லிவ் டி ரெஜிமைன் பிரின்சிபம். ஓகே, இதோட தீம்னு பார்க்கும்போது பொலிட்டிக்ஸ், குட் கவர்னன்ஸ், டியூட்டி ஆஃப் லீடர்ஸ், இதை பற்றி தான் சொல்லியிருக்கோம். கைடன்ஸ் ஃபார் ரூலர்ஸ் டு கவர்ன் ஜஸ்ட்லி அண்ட் ரெஸ்பான்சிபிலி. எப்படி வந்து ரூலர்ஸ் வந்து எப்படி கைடன்ஸ் கொடுத்து எப்படி வந்து ரெஸ்பான்சிபிலிட்டியோட கவர்ன் பண்ணணுங்கிறத பற்றி சொல்லக்கூடியது தான் இந்த ஒர்க்கு. நெக்ஸ்ட் வந்து டான்டே அலிகரி. இவங்க வந்து ஒரு இட்டாலியன் பர்சன். இவங்களோட ஒர்க் வந்து த டிவைன் காமெடி. இதில் வந்து எந்த தீமை வந்து ஹைலைட் பண்ணி சொல்லியிருக்காங்கன்னா ரிலீஜியன், சோல், சால்வேஷன் அண்ட் ஜஸ்டிஸை பற்றி சொல்லியிருப்பாங்க. இவங்களோட சொசைட்டி ரிவீல்மெண்ட் வந்து என்னதான் இருந்ததுன்னா த ஜேர்னி ஆஃப் லைஃப் டுவர்ட்ஸ் காட், இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் மாரல் லிவிங்க்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்துருந்தாங்க. அப்புறமா வந்து நம்மளோட லைஃப் வந்து காடை நோக்கி எப்படி வந்து டுவர்ட்ஸாக போகுது அதையும் சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் வி see about ஃபோர்த் இமேஜ், மோட்டிவ்ஸ் அண்ட் தீம்ஸ் ஆஃப் த ஏஜ். இந்த ஏஜில் வந்து என்னென்ன தீம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு ஆல்ரெடி வி ஹாவ் சீன், isn't it? தென் ஆல்சோ வி ரிவைஸ் இட். ஹியூமனிசத்தை பற்றி பேசியிருப்பாங்க. ஃபோக்கஸ் ஆன் ஹியூமன் பீயிங், அவங்களோட ஃபீலிங்கு, எக்ஸ்பீரியன்ஸுக்கு, ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்க. தென் ரிலீஜியன் அண்ட் மொராலிட்டின்னு பார்க்கும்போது ஒரு ஸ்ட்ராங் ரிலீஜியஸ் இன்ஃப்ளூயன்ஸ் வந்து இருந்திருக்கும். ஒர்க்ஸ் ஆஃப் அண்ட் ஹைலைட்டட் சின்ஸ், அவங்க வந்து அவங்களோட ஒர்க் வந்து எப்படி ஆஃபனாக சொல்லியிருப்பாங்க, ஹைலைட் பண்ணியிருப்பாங்கன்னா சின்ஸை, விர்ச்சுஸை, சால்வேஷனை வந்து ரொம்ப ஹைலைட் பண்ணி சொல்லியிருப்பாங்க. தென் ஆல்சோ சோசியல் கிரிட்டிசிசம். ரைட்டர்ஸ் கிரிட்டிசைஸ் கரப்ஷன் இன் சர்ச். நிறைய கரப்ஷன் வந்து சர்ச்சில் வந்து நடந்தது. அதெல்லாம் வந்து இவங்க வந்து ஹைலைட் பண்ணி சொல்லியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கேண்டபரி டேல்ஸில் வந்து அவங்க வந்து கரப்ஷன்லாம் சொல்லியிருப்பாங்க. ஓகே, இந்த மாங்க் பண்ணக்கூடிய கரப்ஷன்லாம் சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. த இண்டிவிஜுவல் ஐடென்டிட்டி, பீப்புள் பிகன் டு திங்க் அபவுட் தேர் ஓன் ஐடென்டிட்டி அண்ட் ரோல் இன் சொசைட்டி. பீப்புள் வந்து திங்க் பண்ணதுக்கு ஆரம்பித்தாங்க. அவங்களோட ஓன் ஐடென்டிட்டி வந்து சொசைட்டியில் எப்படி இருக்கணும், அவங்களோட ரோல் சொசைட்டியில் எப்படி இருக்கணுங்கிறத வந்து அவங்க வந்து திங்க் பண்ணதுக்கு ஆரம்பித்தாங்க. ரியாலிசம்னு பார்க்கும்போது யூஸ் ஆஃப் காமன் லாங்குவேஜ் அண்ட் ரியல் லைஃப் சிச்சுவேஷன் லிட்ரேச்சர். காமன் லாங்குவேஜை வந்து யூஸ் பண்ணதுக்கு ஆரம்பித்தாங்க. ஃபஸ்ட்டு வந்து கிங்ஸ் யூஸ் பண்ண லாங்குவேஜ் வந்து லேட்டின், அதை தான் ஃபஸ்ட்டு வந்து அவங்க வந்து லிட்ரேரி ஒர்க்ஸ்லலாம் யூஸ் பண்ணாங்க. தென் ஆல்சோ ஆஃப்டர் சாசர் வந்ததுக்கப்புறமா அவங்க வந்து காமன் லாங்குவேஜ் ஆனால் இங்கிலீஷை யூஸ் பண்ணதுக்கு ஆரம்பித்தாங்க. ரியல் லைஃப் சிச்சுவேஷனை பற்றி லிட்ரேச்சரில் வந்து கொண்டு வரதுக்கு ஆரம்பித்தாங்க. Then also we see about fifth slide, how they achieved their identity and what they wanted to achieve. எப்படி வந்து அவங்களோட ஐடென்டிட்டியை வந்து அச்சீவ் பண்ணாங்க, எப்படி வந்து அச்சீவ் பண்ண விரும்பினாங்கிறத பற்றி சொல்லியிருக்காங்க. யூஸ் ஆஃப் வெர்னாக்குலர் லாங்குவேஜ். ரைட்டர்ஸ் வந்து என்ன பண்ணாங்கன்னா இங்கிலீஷ் வந்து யூஸ் பண்ணாங்க. ஆல்ரெடி ஐ ஹாவ் சீன். லாங்குவேஜ் ஆஃப் பீப்புளோட லாங்குவேஜ் என்னதுனா வந்து இங்கிலீஷாக இருந்துச்சு. அது வந்து அவங்களோட டீப் ஐடியாவை வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணக்கூடியதாக இருந்துச்சு. இந்த இங்கிலீஷ் தான் இவங்களோட ஓன் ஐடென்டிட்டியை வந்து கொடுக்கக்கூடியதாக இருந்தது. ரைட்டிங் அபவுட் காமன் பீப்புள். இது வந்து இங்கிலீஷ் வந்து ஆல்ரெடி நான் சொன்னேன், இங்கிலீஷ் வந்து காமன் பீப்புளோட லாங்குவேஜாக இருந்தது. பை இன்க்ளூடிங் கேரக்டர்ஸ் ஃப்ரம் ஆல் வேக்ஸ் ஆஃப் லைஃப், ரைட்டர்ஸ் ஹவ் இம்பார்ட்டன்ஸ் டு எவ்ரி இண்டிவிஜுவல். ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்து ஒர்க்ஸ் எல்லாம் எழுதுறதுக்கு ஆரம்பித்தாங்க. மாரல் அண்ட் சோசியல் அவேர்னஸ். பீப்புள் வந்து ட்ரூத்ஃபுல் அண்ட் ஜஸ்ட் லைஃப்பை வந்து வாழறதுக்கு ஆரம்பித்தாங்க. பர்பஸ் ஆஃப் லிட்ரேச்சர். இது வந்து நாட் ஜஸ்ட் என்டர்டைன்மெண்ட் மட்டும் இல்லாமல் ஒரு டீச் பண்ணக்கூடியதா, ஒரு கைட் பண்ணக்கூடியதா, ஒரு ரிஃபார்மை பிரிங் பண்ணக்கூடியதாக இருந்தது. குவெஸ்ட் ஃபார் ஐடென்டிட்டி. இது வந்து ஐடென்டிட்டி, இங்கிலீஷ் பீப்புளோட ஐடென்டிட்டியை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணதுக்கு ஒரு ட்ரைட் திங்காக வந்து இது இருந்துச்சு. அவங்களோட கல்ச்சரை வந்து எடுத்துரைச்சிது. அதுக்கப்புறமா வந்து
அஸ் வேல்யூ அண்ட் வாய்ஸ் ஆஃப் த வேர்ல்டை வந்து அவங்க வந்து ஸ்பீக் பண்ணாங்க. அவங்களோட தாட்ஸ் மூலமாக ஸ்பீக் பண்ணி அது எல்லாமே ஹைலைட் பண்ணதுக்கு ஆரம்பித்தாங்க. ஒரு பிக் ரெவலேஷன் வந்து இதில் வந்து நடந்தது. தே வாண்டட் டு ரிவீல் தட் எவ்ரி ஹியூமன் பீயிங் மேட்டர்ஸ், truth and goodness are important, and society should be just and equal, full of compassion. எல்லாருமே ஈக்குவலாக இருக்கணுங்கிறத பற்றி அவங்க வந்து ஹைலைட் பண்ணி பேசினாங்க. their dream, அவங்களோட ட்ரீம் எப்படி இருந்துச்சுன்னா a better society where humanity and morality just prevail. ஒரு பெட்டர் சொசைட்டி வரணும்னா அங்கே வந்து ஹியூமனிட்டி இருக்கணும், மொராலிட்டி இருக்கணும், ஜஸ்டிஸை வந்து ப்ரிவெயில் பண்ணக்கூடியதாக இருக்கணும். அந்த மாதிரி தான் இவங்க வந்து எழுதுறதுக்கு ஆரம்பித்து அவங்களோட வாழ்க்கையை வந்து வழிநடத்தி ஹைலைட் பண்ணி கொண்டு போய் டில் த ஏஜ் ப்ரெசன்ட் ஏஜ் வரை கொண்டுட்டு வந்தாங்க. தேங்க்யூ ஆல். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். டெய்லி நம்ம வந்து ஒவ்வொரு ஏஜை பற்றி பார்க்கலாம். தென் ஆல்சோ வி see about old questions in UGC NET and state level set questions. Okay, then also we see about paper 1 also. Thank you all.